ஸ்ரீ 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 ஸ்ரீராம். நமது ஜெகத்குரு சிவம் ஆதிசக்தேந்திர சுவாமிகளின் தாயார் 2 பெயர்கள் உள்ளது. ஒன்று விஜயலட்சுமி, முதல் பெயர் இத்ராஜவள்ளி. இத்ராஜவள்ளி தாயார் அம்மாவை இன்னைக்கு நாங்கள் சந்திச்சிருக்கோம். அம்மா கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா எந்த ஒரு குருமார்கள் இந்த புவியில் பிறக்கும் பொழுதும் ஏதேனும் ஒரு அதிசயங்கள் இருக்கும், கடவுளின் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் இருக்கும். இந்த விஷயத்த சில வருடங்களுக்கு முன்னால் நான் பேசும்போது சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி இந்த மாதிரி 2 விஷயம் நடந்ததுப்பா. ஒன்று, உன்னுடைய குரு பிறப்பதற்கு முன்னால் நான் குருவாயூர் அப்பனோட சன்னதிக்கு போகும்போது ஒரு அரிய நிகழ்ச்சி நடந்தது. அதே மாதிரி உங்களுடைய குரு சின்ன வயசுல இருக்கும்போது 2 பெரியவர்களை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. 2 பேருமே அவரை பற்றி மிக உயர்வாக சொல்லியிருக்காங்க. சின்ன வயசுல எனக்கு அவ்வளோ எனக்கு அது ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் எனக்கு தோணலை. இருந்தாலும் பிற்காலத்தில் என் மகன் சன்னியாசி ஆகும்போது அது எவ்வளவு ஒரு கடவுளின் அனுகிரகம் என் மகனுக்கு இருந்ததுன்னு நான் நினைச்சு பார்த்துருக்கேன். அந்த சம்பவம் நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை இப்போ நேர்ல உங்க எல்லோருடையும் பகிர்ந்ததற்காக அவர்களுடைய திருவாயாலேயே அந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்குறோம். சிவம் சிவம் என்னுடைய கணவருக்கு குருவாயூரப்பன் பேரில் பரிபூர்ண நம்பிக்கை. எப்படி இருந்தாலும் குருவாயூரப்பன் தன்னை காப்பாற்றுவான்ற என்ற நம்பிக்கையில் வருஷா வருஷம் அங்கே போய் கொண்டிருந்தார். அப்போ அது என்ன ஆச்சுன்னா, ஒரு சமயம் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. என்னையும் அழிச்சுண்டு குருவாயூருக்கு போனார். போன உடனே நாங்கள் குருவாயூரில் எல்லாம் சுற்றிட்டு இது அங்கே குருவாயூரில் என்னன்னா, அந்த டைம் பிரகாரம்தான் அவள் இது கொடுப்பா. அதாவது ஒரு அரிசி அப்பான்ட்டு ஒன்று. அது இவருக்கு எங்களது நாங்கள் சொல்லவும் இல்லை, ஒன்றும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் கேட்க போனால் இவர் தான் போய் கேட்க போனால் கொடுக்கறதுனால இவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கோபம் வந்துடுது. இது என்ன, இது குருவாயூரில் கூட போய் நம்ம தான் துட்டு கொடுக்குறோன்னாலும் கொடுக்க மாட்டேன்றால அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீடுன்னா அது வீடு கிடையாது, ஹோட்டல் ரூமு தான். அதுவும் பழைய காலத்து ரூமு, ஒன்றும் இருக்காது. வெறும் பாத்ரூம் கிடையாது, லெட்ரின் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு ரூமு. சரி, 2 பேரும் அங்கே போய் படுத்துட்டோம். ராத்திரி இருக்கும், மணி 1 இருக்கும். அப்போ இது யாரோ கதவை தட்டினான். கதவை தட்டும்போது ஒரு வயசானவர் நின்றுந்தார். அப்போ நின்ன உடனே யாரோ என்னமோ பயந்து போயிட்டோம். அப்புறம் உடனே இவர் போய் என்ன வேணும்னா, இல்லை நீ இந்த அப்பம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போனார். நெய்யப்பம் நானே கொண்டுருக்கேன், இந்த வாங்கிக்கோ அப்படின்னு கொண்டு கொடுத்தார். இது எங்களுக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. இது எங்களுக்கு சாட்சாத் குருவாயூரப்பனே எங்களுக்கு கொண்டு கொடுத்த மாதிரி இருந்தது. காரணம் என்னன்னா, எப்பவுமே அவர் குருவாயூருக்கு தான் ரொம்ப இது. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவர் குருவாயூரை மட்டும் மறக்கவே மாட்டார். கடைசியில் கூட அவருக்கு குருவாயூரப்பா அதுதான் அவருக்கு. அதே மாதிரி ஒரு சமயம் எனக்கு 2 பிள்ளை, சின்னவர் பெரியவர். எங்கள் வீட்டில் அவருக்கு என்னன்னா, எந்த ஜோசியரை பார்த்தாலும் உடனே தன்னோட பசங்க ஜாதகத்தை கொண்டு காமிப்பார். அந்த மாதிரி காமிக்கும்போது பெரியவனுக்கு காமிச்சார். பெரியவனுக்கு இந்த மாதிரி வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். சின்னவனுக்கு கொண்டு காமிச்ச உடனே அவருக்கு என்ன தோணித்தோ தெரியல, திடீர்னு காலில் விழுந்துட்டார் என் காலில். எனக்கு அவர் ஒரு மாதிரி சன்னியாசி மாதிரி இருந்தார். தாடியும் அவர் ரொம்ப இதுவாக இருந்தார். அவரை பற்றி எனக்கு இப்போ கூட சொல்ல முடியாது. ஏன்னா மனசில் அவ்வளோ இது. அவர் உடனே எனக்கு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ண உடனே எனக்கு அழுக வந்துடுது. ஐயோ, நீங்கள் இவ்வளோ பெரியவர் என் காலில் விழுந்து மனசு வாங்கிக்கிறீங்களே, எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குன்னு. இல்லைம்மா,
இதுக்கு உனக்கு தெரியாது, இதுங்கிட்ட ஒரு தெய்வம் இருக்கு, இப்போ இல்லைன்னாலும் இன்னும் கொஞ்சம் காலம் ஆன பிற்பாடு நல்ல இது ஒரு சக்தி இருக்குது, அதை அதை வெத்த நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் நான் நம்பலை. காரணம் என்னன்னா, அவன் சின்னவன். அப்போ அவனுக்கு 10 வயசு கூட அல்ல, 8 வயசு. அதனால நான் நம்பவே இல்லை. ஆனால் போக போக அவன் எப்பவும் கோவில் போவான், கூட என்னையும் அழைச்சிட்டு போவான். கடைசியில் என்ன தோணுதுன்னு தெரியல, வேலைக்கு போனான், எல்லாம் பண்ணான், படித்தான். கடைசியில் அவனுக்கு ஒரு மாதிரி மனசு, அம்மா நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன் போகிறேன்னா. அப்போ கூட எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா எனக்கு ரொம்பவும் அட்டாச்சு அவனுக்கு தான். அதனால் என்னை விட்டு விடுறதுக்கு மனசு வரல. இருந்தாலும் அம்மா நீ கவலைப்படாத, எப்போ நான் எங்கே போனாலும் உன் நன்மை இருக்குமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு போனான். வடசாத்திரைக்கு போயிட்டு மூகாம்பிகை கொல்லூர் போனான், தபஸ் பண்ணான். அப்புறம் எல்லாம் இது வச்சு இப்போவும் அவன் இன்று எனக்கு இப்போ 90 வயசு. இப்போ கூட எனக்கு அவனோட இது இருந்தது. அவனோட ஆசீர்வாதத்திலையும் தேவியோட ஆசீர்வாதத்திலையும் தேவி தான் அவனுக்கு இன்னைக்கு வரையிலையும் காப்பாற்றின்னு வரா, என்னையும் காப்பாற்றின்னு வரா. என்னோட ரிலேஷன் ஒருத்தர் வந்திருந்தார், அதாவது என்னோட அத்தையோட மாப்பிள்ளை. அவர் அவர் ராஜராஜேஸ்வரி பூஜை பண்றவர். அவர் கையில ராஜராஜேஸ்வரி இது இருக்குது விக்கிரகம், அதை வச்சு அவர் பூஜை பண்ணியிருந்தார். அவர் இருக்கிறது வெள்ளிவாக்கம், மெட்ராஸ், தமிழ்நாடு. நான் எங்க வீட்டுக்கு வந்திருந்தார் 2 பேரும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அப்போ அவர் என்ன பண்ணார், எல்லாரையும் பார்த்துட்டு எங்களோட சின்னவனை பார்த்த நாளைக்கும் அவருக்கு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணார். அப்போ நான் சொன்னேன், சின்ன பையன், அவனை போய் நீங்க நமஸ்காரம் பண்றீங்களே, எனக்கு அது மனசு கஷ்டமா இருக்குப்பா, அதை பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு மாப்பிள்ளை நான் எப்படி சொல்ல முடியும், அதனால சொல்லாதேன்னு. ஆனா இருந்தாலும் இல்லம்மா, இது உனக்கு தெரியாது, அவருக்கு சக்தி இருக்குது, உன்னை பொறுத்த வரையிலும் உனக்கு இன்னும் இப்ப தெரியாது, கூடிய சீக்கிரம் கொஞ்ச நாள் போன பிற்பாடு நீ எல்லாத்தையும் உணர்ந்துவ அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனார். சரி.